நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க. இப்போ பார்த்தீங்கன்னா செக்கிங் நடக்கிற இடத்துல மேக்ஸிமம் வந்து இந்த பீடி, சிகரெட்டு, ஹான்ஸு, வத்திப்பொட்டி, லைட்ரு இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த பழக்கங்கள் இருந்ததுன்னா தயவுசெய்து அதெல்லாம் மேலே கொண்டு போகாதீங்க. ஏன்னா எளிதில் தீப்பற்றக்கூடிய எந்த பொருளும் அங்கே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றது தான் ரூல்ஸு. நம்மள ரூல்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம். ரெண்டாவது, நீங்கள் தர்மம் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் உள்ள பீப்புளாக இருந்ததுன்னா தயவுசெய்து ஒரு ₹500 நீங்கள் வந்து ஒரு ₹5, ₹2, ₹1 அந்த மாதிரி மாற்றிக்கோங்க. உங்களுக்கு ₹5 மாற்றி எடுத்து வந்தீங்கன்னா ₹500 பத்தாது. ஏன்னா அவ்வளோ சாதுக்கள் இங்கே உட்காந்துருப்பாங்க. மற்ற கோவில் மாதிரி இங்கே வந்து ரெகுலராக உட்கார முடியாது. நமக்கு எப்படி வந்து மலை ஏறுறதுக்கு பர்டிகுலர் டேஸ் வந்து அனுமதி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற சாதுக்களுக்கும். அவங்களும் இந்த நாளில் தான் இருப்பாங்க, மற்ற நாள்லாம் வேறு கோவிலுக்கு போயிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை தர்மம் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட்டு உள்ள ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா, இல்லைன்னா நம்ம அதை பற்றி யோசிக்க தேவையில்ல. நம்ம அப்படியே மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிடலாம். குறைஞ்சது 4 மணிலேருந்து 6 மணி நேரம் இந்த வழியில் தான் நம்ம நடக்க போகிறோம். ஸோ அடுத்த பதிவில் வேறு ஒரு விஷயத்தை பார்ப்போம். நமச்சிவாய வாழ்க.